இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகள் திருமேனி இயக்கத்துல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் நடிப்புல இன்னைக்கு திரைக்கு வந்திருக்க விடாமுயற்சி படத்தோட திரை விமர்சனம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மகள் திருமேனி இயக்கத்துல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் நடிப்புல உருவாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற விடாமுயற்சி திரைப்படம் இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் கழிச்சு அஜித் படம் வெளியாகிறதுனால ரசிகர்கள் கடும் உற்சாகத்துல இருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பாலைவன பகுதியில பயணிக்கிற நாயகனோட மனைவிய அந்த பகுதியை சார்ந்த கடத்தல்காரர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கூட குற்றவாளியா இருக்காங்க. மொழி தெரியாத ஊர்ல நாயகன் விடாமுயற்சியோட போராடி எப்படி தன்னோட மனைவிய காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் ஹாலிவுட்ல 1997ஆம் ஆண்டு வெளியான பிரேக் டவுன் படத்தோட கதை. அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கி விடாமுயற்சியா தமிழ்ல ரீமேக் செஞ்சிருக்காங்க. தமிழுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை மட்டும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா அஜித், த்ரிஷா சம்பந்தப்பட்ட காட்சிகளோட நீளத்தை தமிழ்ல அதிகரிச்சு இருக்காங்க. ஆனா அதுதான் படத்தோட பிரச்சனையா அமைஞ்சிருக்கு. இவங்களுடைய காதல் காட்சிகள் எல்லாமே ரொம்பவே மெதுவா போயிட்டு சோர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஹாலிவுட்லயே அவுடேட்டடான ஒரு கதையை இத்தனை ஆண்டுகள் கழிச்சு தமிழ்ல ரீமேக் செய்ய நினைச்சதே ரொம்பவே மோசமான ஐடியாவா இருக்கு. அத தமிழர்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத ஒரு நிலப்பரப்புல கொண்டுட்டு போய் வச்சது இன்னும் சோர்வை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நடிப்பை பத்தி பார்க்கலாம். அஜித் வழக்கம் போல ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்காரு. ஆனா பெர்ஃபார்மர் அஜித்துக்கு தீனி போட கதையில வலு கிடையாது. அதே போலதான் த்ரிஷாவுக்கும் தன்னை நடிப்புல நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுடைய கதாபாத்திரத்துல கிடையாது. இன்னும் கூட இவங்களுடைய காட்சிகளை சுவாரஸ்யமா எழுதியிருக்கலாம். படத்தோட மிகப்பெரிய பலவீனமே திரைக்கதை தான். ரசிகர்களோட பொறுமைய சோதிக்கிற அளவுக்கு ரொம்பவே மந்தமா போயிட்டு இருக்கு. ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு அட்டகாசம். ஹாலிவுட் படங்களுக்கு இணையா தரத்துல படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா அது மட்டும் போதுமா? என்னதான் படம் ஸ்டைலா இருந்தாலும் திரைக்கதை சுவாரஸ்யமா இருக்கணும் அல்லவா? அதனாலதான் எல்லாரோட முயற்சியும் வீணாகி இருக்கு. அனிருத் தன்னோட பங்குக்கு பின்னணி இசையில படத்தை தாங்கி பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய இசையிலும் படத்தை கரையேற்ற முடியாம போயிருக்கு. அஜித் ரிஸ்க் எடுத்து பல காட்சிகள்ல நடிச்சிருக்காரு. ஆனா அடுத்த முறை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி திரைக்கதையில அதுக்கு ஏத்த வலு இருக்கா அப்படின்னு அவர் உறுதி செஞ்சுக்கணும். இல்லனா இப்படிதான் அவருடைய முயற்சி எல்லாமே வீணாகும். மகள் திருமேனி தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை வீணடிச்சிருக்காரு. ஆனா உஷாரா அவரை பல பேட்டிகள்ல அஜித் குமார் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு. அதனால யாரும் குற்றம் சாட்டுறது அப்படின்னு தெரியல. தன்னுடைய எல்லா பேட்டிகள்லயும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம படம் பார்க்க வாங்க அப்படின்னு மகள் திருமேனி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடவா இல்லாம வர முடியும்? மொத்தத்துல விடாமுயற்சி அஜித்துக்காக முயற்சி செஞ்சு ஒரு முறை பார்க்கலாம். சரி, இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.